நான் ஒரு வீடு கட்டணும், இதுக்கு எப்படி மந்திரம் சொல்கிறது அப்படின்னா, உங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு கற்பனையில் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. கிழக்கு பார்த்து இருக்கணும், அதனுடைய பெட்ரூம் இப்படி, ஹால் இப்படி, எத்தனைக்கு எத்தனைங்கிற ஒரு ஃபீட் முதற்கொண்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 10க்கு 16 ஹாலு, ஒரு 10க்கு 10 கிச்சன், அதுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டாக் ரூமு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெட்ரூமு, இந்த பக்கம் வந்து ஒரு பாத்ரூம் வந்து ஒரு 8க்கு 6 வச்சுக்கலாம், நல்லா பெரிய பாத்ரூமாக இருக்கும். வெளியே ஒரு பாத்ரூம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டே நீங்கள் வரைஞ்சிருங்க. வரைஞ்சு அதுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்க முதற்கொண்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இல்லையா, ஒரு கற்பனை வீட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீட்டை நீங்கள் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இமேஜினேஷனில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இதை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் மந்திரத்தை சொல்லியிருக்கேன். விடிய காலம் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லணும். குளிச்சுட்டு உங்கள் உடம்பு ஒத்துழைக்குன்னா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பண்ணுங்கள். இல்லை அதில் பிரச்சனை இருக்குதுன்னா முகம் மட்டும் கழுவிட்டு நீங்கள் பண்ணலாம். கட்டாயம் இந்த நைட்டி லுங்கி இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிடுங்க. தரையில் அமர்ந்து சொல்லுங்கள். உட்கார முடியாத முட்டி வெளியே இருக்குது, சேர்லேயே நீங்கள் உட்காந்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் இந்த கிராஸ் கொஸ்டின்லாம் என்னை கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு நார்மல் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அந்த நார்மல் பர்சனுக்கு சொல்கிறேன். சார் எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு சுகர் வியாதி இருக்குது, என்னால் கீழே உட்கார முடியாது, அப்போ மந்திரம் பழிக்காதா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் அன்வான்ட் கொஸ்டின்ஸ். உங்கள் சூழ்நிலை தான் கடவுளுக்கே தெரியும் அல்லவா. அப்படிங்கிறப்ப உங்களால் முடியலன்னா சேரில் உட்காந்துக்கோங்க. என்னால் தெய்வம்லாம் நெய் தெய்வம் ஏற்ற முடியாது, எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதுவும் முடியலன்னா 10 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஏற்றுங்க. நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க, 1000 கேள்வி கேட்டாங்க. என்ன திசையை பார்த்து உட்காரணும், எப்படி குளிக்கணும், குளித்ததுக்கப்புறம் மந்திரம் சொல்லணுமா, மந்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிடலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் நோ அன்வான்ட் கொஸ்டின்ஸ். நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள், நிச்சயம் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது 1 டம்ளர் தண்ணி, ஒரு நெய் தீபம், இதை பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. அந்த தீபம் உங்களை பார்த்து எரியிற மாதிரி வச்சுக்கோங்க. அதையும் கேட்டார் ஒருத்தர், சாமியை பார்த்து இருக்கணுமா, எண்ணெயை பார்த்து இருக்கணுமா? உங்களை பார்த்து இருக்கணும். நாம் தீப வழிபாடு இப்போ பண்ணுறோம். எனக்கு எல்லாமே மண்டைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறங்காட்டி அந்த புரிதலின் அடிப்படையில் தான் பேசுவேன். சில பேர் கேள்வி கேட்கும்போது தான் இதெல்லாம் டவுட்டாக வருது மக்களுக்கு அப்படின்னு எனக்கு பின்னாடி தெரிய வரும். தீபம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ 1008 முறை மந்திரம் சொல்லணும். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இது முதல் மந்திரம். இந்த முதல் மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். புதுசாக மந்திரம் சொல்கிற எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சித்தர் கனெக்ட் ஆகிட்டாரு, இந்த மந்திரம் சொல்கிறதுல எனக்கு எந்த இடையூறும் வர்றதில்லை அப்படின்னா மட்டும் 2வது மந்திரம் சொல்லுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகம். இந்த வைப்ரேஷனை உங்கள் உடம்பால் தாங்க முடியாது. உங்களுக்கு அடிக்கடி தூக்கம் வரும், கொட்டாவி வரும், மந்திரம் பண்ணவே உங்களை விடாது. ஏன்னா இந்த உடம்பு வந்து அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இந்த உடம்பு தாங்காது. இந்த மந்திரம் சொல்லும்போது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வரும், தூக்கம் வரும், உங்களால் கண்டினியூட்டியே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் முதல் மந்திரத்தையே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சுமூகமாக போயிடும். 1008 முறை மந்திரம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த 1 டம்ளர் தண்ணியை குடிச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதை செயல் ரூபம் படுத்தும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும். பாஸ் ஆகணும்னு நினைங்க, ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. என் கூட என் கணவர் ஒத்துமையாக வாழ்கிறாரு அப்படின்னு நினைங்க. டைவர்ஸே ஆகிடக்கூடாது, கடவுளே டைவர்ஸ் ஆகிடக்கூடாது அப்படி வேண்டவே வேண்டாதீங்க. டைவர்ஸ் ஆயிரும். ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஃபெயில் ஆயிரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதுதான் இந்த மந்திரமும் பண்ணுது. இப்போ இந்த மந்திரத்தோட தன்மையை நீங்கள் என்ன மனசில் கற்பனை பண்ணீங்களோ அதை செயல் ரூபத்தில் கொடுத்துரும். உங்களுக்கெல்லாம் நான் மந்திரம் கொடுத்தேன் இல்லையா, நான் என்ன வேண்டுவேன் அப்படின்னு இருக்குன்னா, எனக்கு என் கோயில் கட்டணும். இப்போ கோயில் கட்டிட்டோம், கோயில் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. எஸ், 2 வருடத்தில் இந்த கோயில் கட்டி முடிச்சிருக்கோம். இதுதான். இப்போ இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால், முதல்ல நீங்கள் கோயில் கட்டினீங்களா? நான் கோயில் கட்டினேன், அவ்வளோதான். இப்போ புரியுதா? நான் இந்த கோவிலை இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறத 2 வருடங்களுக்கு முன்னாகவே மனசில் கற்பனை பண்ணிட்டேன். அந்த கற்பனை பண்ணினதுக்கு தான் இப்போ உயிரோட்டம் கொடுத்து செயல் ரூபம் கொடுத்து உட்கார வச்சுருக்கோம். எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னா, வெறும் ஒரு ஷெட்டு, காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஷெட்டை போட்டு சித்தரை நடுவால் வச்சு நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் முன்னாடி மட்டும் பாதை போட்டுக்கிட்டே வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக. அதை 3 மாதம் போடுறோம். அதன் பிறகு ஒரு 3 மாதம் கீழே படிக்கட்டு கட்டுறோம். அதன் பிறகு ஒரு 3 மாதம் எடுத்து மேலே கருவறை கட்டுறோம். அப்போ ஒரு 10 மாதத்தில் தான் முன்னாடி ரோட்டில் இருந்து உள்ளே வந்ததுலேருந்து மேலே கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிடுறது ரெடியாக இருக்குது.
அப்போ நான் முன்னாடியே இதெல்லாம் இப்படி தான் வரப்போகுதுங்கிற திட்டம் எனக்குள்ளே இருந்தங்காட்டி தான் இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். சார் நான் வந்து 6 மாதம் ஆச்சு, அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய மாற்றம் உருவாக்கி இருக்குது, சூப்பராக இருக்குது சார் இப்போ கோயிலில். எஸ், ஏற்கனவே என் மனசுக்குள்ளே கற்பனை உருவம் இருந்துச்சு. அந்த கற்பனை உருவம் இன்றைக்கி செயல் ரூபமாக நிஜமாக தத்ரூபமாக உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் கற்பனை பண்ணாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அப்துல் கலாம் அதை தான் சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னாரு. உங்களுக்கு தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் வருவது தான் கனவு அப்படின்னார். அதனால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, இந்த மாதிரி ராஜ வாழ்க்கை நான் வாழ போகிறேன், இந்த மாதிரி ஜம்முன்னு ஒரு காரில் நான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. நமக்கு எங்கேங்க அதெல்லாம் நடக்க போகுது, முடிஞ்சு போச்சு. என்கிட்ட வந்து சொல்லும்போது சில பேர்கிட்டலாம் அவங்கள்ட்ட காது கொடுத்து கேட்கணும்னு தோணும். வரும்போதே தொழில் பண்ணுங்க, எதுவுமே செட் ஆகலைங்க, முடிஞ்சு போச்சுங்க. என்ன எதிர்பார்க்குற நீ? நான் உண்மையாலுமே கடவுள்கிட்ட இப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. அதே மாதிரி ஒருத்தரை வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்டால், பிரச்சனை மேலே பிரச்சனைங்க, போராட முடியலைங்க, நிம்மதியாகவே இருக்க முடியல, அதுக்காக தான் குடிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், நான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு நாள் கூட இந்த மாதிரி நான் யோசிக்கல. அந்த என்ன பண்ணுனா இந்த பிரச்சனை தீரும், இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இவ்வளோ தான் யோசிச்சேனே ஒழிய, நீங்கள் உங்கள் புத்தியை பேதலைக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த மனம் தான் எல்லாம், இந்த மூளை தான். இந்த மூளைக்கு போய் நீ சாராயத்தை ஊற்றிட்டினா அது எப்படி சிந்திக்கும்? அந்த மூளை கெட்டு போச்சுனாலே நீ கெட்டு போயிட்ட. இன்றைக்கி அசோகா அப்படிங்கிற என்னுடைய மொத்த நினைவுகளும் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. அசோகா மாதிரி இன்னொருத்தரை உருவாக்கணும்னா இந்த மூளை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அசோகா அவர் உருவாகிடுவார். அப்படி பொக்கிஷமாக இன்றைக்கி இந்த உடல் அசோகான்னு யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. என்னுடைய சிந்தனைகள் தான் அசோகா. இதே மாதிரி ஒரு 10 வயசு பையன் என்ன மாதிரியே பேசுகிறான், அவன் அசோக்குன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாரும் உண்மையிலும் அதைத்தான் நம்புவீங்க. உங்கள் சிந்தனை தான் நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணுது. அதில் போய் நீங்கள் சாராயத்தை ஊற்றி அது இந்த பிரச்சனை தான், சரி அப்படி ஊற்றினா மட்டும் உன் பிரச்சனை தீர்ந்துருமா? அதுதான் அடுத்த கேள்வி. தீராதில்லை. அப்போ பிரச்சனையை தீர்க்கிற வேலையை நீங்கள் விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்குற வேலையை செஞ்சுட்டு பின்னாடி கடவுள்கிட்ட வந்து என் பிரச்சனையே தீர மாட்டேங்குது, இந்த தீர மாட்டேங்குது, நான் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ என்ன வாய் விட்டு சொல்கிறியோ அதுதான் நடக்கும். நீயே வந்து இப்படிங்க 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 முடிஞ்சு போச்சுங்க அப்படின்ட்டு வந்துன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் ஏதாவது நல்ல வார்த்தை நிறைய பேருக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்கம்மா, இனிமேல் போய் நான் சொல்கிற மாதிரி நடங்கன்னா அதெல்லாம் பல தடவை பண்ணிட்டேங்க, எதுக்கு கோயிலுக்கு வந்த அப்படிலாம் கேட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உனக்கு நம்பிக்கையே நீ மீண்டும் ஒரு சக்தி எனர்ஜி வாங்குறீங்க. இதுதான் எல்லாரும் கோயிலுக்கு போகணும், எல்லாரும் சிரிச்சாங்கன்னு பூனை போய் சிரிச்சா அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க நடக்குதுன்னாங்க, நீயும் வந்த, உனக்கு ஒன்றுமே நடக்காது. ஏன்? உனக்கு உள்ளேயே ஒன்றுமே இல்லை. நீயே முதல் நம்பலை உனக்கு மாற்றம் நடக்குன்னு. உனக்குள்ளே எப்படி நம்புவோம்? உனக்குள்ளே ஒன்றுமே நடக்காது. நீங்களாம் கோயிலுக்கு போகிறதும் வேஸ்ட். கோயிலுக்கு போடுறதுங்கிறதுல ஒரு சார்ஜ் பவர் ஸ்டேஷன் மாதிரி போகிறோம், அங்கே சார்ஜ் போடுறோம், ஃபுல் 100% சார்ஜோடு வரோம், இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம், சாதிக்கிறோம், ஜெயிக்கிறோம். அப்படி இருக்கிறவன் தான் கோயிலுக்கே போகணும். சும்மா போனேன், சும்மா இருந்தால் இன்றைக்கி லீவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஷடவுன்னாங்க, கோயிலுக்கு போய் உட்காரல, இங்கே கரண்ட் இல்லை, அங்கே போனால் காற்று அடிக்கிறாங்க, அங்கே வந்து உட்காந்தேன். உனக்கு என்ன கிடைக்கும்? கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானே டெய்லியும், அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அவ்வளோதான். நீங்கள் மனசார என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சாதிக்க போகிறேன், இதிலிருந்து நான் மீண்டு வந்துடுவேன், ஒரு வியாதி வந்துருச்சுன்னா இந்த வியாதி நான் 10 நாளில் குணப்படுத்தி காட்டுறேன், ஒரே வருஷத்தில் கோயிலை கட்டி காட்டுறேன். இந்த தாடி வச்சுருக்கேன் இல்லையா, சொன்னேன் என் மனைவிட்ட, ரொம்ப பயங்கர பிரச்சனை, கோயிலெலாம் கட்ட முடியல, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நான் ஏதோ ஈஸியாக கட்டிக்கிட்டு, அதோட பயங்கர பிரச்சனையில் இருந்தேன். அப்போ முடிவு பண்ணேன், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் எப்படி டைட் ஷெட்யூலில் இருக்கீங்களோ அந்த மாதிரி பயங்கர பிரச்சனை இருந்துட்டு இந்த கோயிலை கட்டி உட்கார வச்சுட்டு நான் அந்த தாடி எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் எடுக்கிறது இல்லை அப்படின்னேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு. அப்போ பாருங்களேன், இப்படி இருக்கணும். எத்தனை தடவை தெரியுமா, எத்தனை தடவை நான் இடிச்சிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினச்ச மாதிரி அங்கே ஒன்றும் நடக்காமல், வேலை நடக்காமல், லேபர் பிரச்சனை, 1008 பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் மேஸ் பண்ணி நிறைய பணம் விரயம், நிறைய மன உளைச்சல். சாமியை எடுத்து கோயில் கட்டிட்டார் ஐயா, வந்து அப்படியே தூக்கி ஜீபூம்பா போட்டு எல்லாத்தையும் கட்டிட்டார். கருவறையே கட்டலைங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன்,
கும்பாபிஷேகம் பண்ணி அப்புறம் உள்ளே உட்கார வச்சுட்டு அன்னைக்கு எடுக்கிறடா மொத்தத்தையும், அது வரைக்கும் எடுக்கிறது இல்லைடா அப்படின்ட்டு. இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தில் நீங்கள் வேலை செஞ்சால் தான் நீங்கள் வேலை முடியும். நான் பண்ணங்க ஒன்றும் நடக்கலைங்க, அவ்வளோதான், நடக்காது. நீயே சொல்லிட்டே நடக்காது, நான் பிரணத்தை போய். எஸ், வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தோடு நீங்கள் கேளிக்கை சித்தர்கிட்ட வரீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். அடுத்த எலெக்ஷனில் சிஎம் ஆகணும்னு கேட்டால் கூட கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். கேளிக்கை சித்தர் நம்ம